ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து ரெண்டு கான்செப்ட்லேருந்து கொஷின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து போர்ட் மாஸ் கான்செப்ட்லேருந்து கொஷின் கேட்கலாம், அப்படி இல்லைனா அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் ரிலேட்டட் கான்செப்ட்லேருந்து கொஷின் கேட்கலாம். ஓகேவா? அல்ஜிப்ரா ஃபார்முலா ரிலேட்டட் கான்செப்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வந்து அடுத்த லெக்சரில் கொடுக்குறேன். ஸோ இந்த லெக்சரில் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா போர்ட் மாஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ போர்ட் மாஸ் அப்படி இல்லை அப்படின்னா வி போர்ட் மாஸ். ஓகேவா? வி போர்ட் மாஸ் அப்படின்னா என்ன? வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வினிகுலம், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராக்கெட், O for orders, D for division, M for multiplication, A for addition and S for subtraction. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்று என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் வினா என்னென்னா, சப்போஸ் ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 + 5 - 3 by 5 + 2 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைனை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வினிகுலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? வினிகுலம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்பர்ஸை குரூப் பண்ணி டிஃபர் பண்ணி காட்டுறதுக்கு. ஓகேவா? இது தனி நம்பர், இது தனி நம்பர், ரெண்டையும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா டிவிஷன் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறோம், வினிகுலம் அப்படிங்கிற இந்த டேர்ம் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதில் இந்த லைன் என்னது? இந்த லைன் தான் வினிகுலம். ஓகேவா? இது இப்படி யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா 5 - 3 ஸ்கொயர் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ரெண்டும் சேர்த்து ஒரே டேர்ம் தான். ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா மேலே உள்ள ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது இதை சால்வ் பண்ணிட்டு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 5 - 3 2 ஸ்கொயர், ஸோ 4. ஓகேவா? இல்லைனா 6 + 2 இப்படி நிறைய கொடுக்கலாம். ஓகேவா? 6 + 2 8. சிம்பிளாக தான் இருக்கும். வினிகுலம் அப்படின்னா ஜஸ்ட்டு குரூப் பண்ணி காட்டுறதுக்கு, எலமெண்ட்ஸை குரூப் பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற டேர்ம் தான் வினிகுலம். ஓகேவா? அப்புறம் ப்ராக்கெட்ஸில் வந்து செட் ப்ராக்கெட் இருக்குது, ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது, நார்மல் ப்ராக்கெட் இருக்குது. ஓகேவா? இந்த 3 ப்ராக்கெட்லேயும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வினிகுலம் முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்கெட்ஸில் உள்ளதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 5 × 4 + 2 இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டு தான் எதுக்கு வரணும்? வெளியில் உள்ள மல்டிப்ளிகேஷனுக்கு வரணும். இதுதான் ஆர்டர். ஓகேவா? இந்த ஆர்டர் படி தான் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வினிகுலம் முடிக்கணும், அப்புறம் ப்ராக்கெட், அப்புறம் ஆர்டர்ஸ் அப்படின்னா x², x√x, அதாவது இந்த மாதிரி 2 ஸ்கொயர், ³ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்ஸ் முடிச்சுட்டு சால்வ் பண்ண வேண்டியது என்னது? ஆர்டர்ஸ். ஓகேவா? அப்புறம் நார்மல் அல்ஜிப்ராய்க் ஆப்ரேஷன்ஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஓகேவா? இதெல்லாம் இது ரிலேட்டடான சம்ஸ் வந்து இந்த லெக்சரில் பார்க்கலாம். அடுத்த லெக்சரில் நான் அல்ஜிப்ரா சம்ஸ் தரேன். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட் சம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் கொஷின் என்னென்னு பாருங்கள். 3 + 4² - 10 இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, வெளியிலையும் ஒரு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? × 6 by 2 + 1 - 5. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அல்ஜிப்ரா ரூல் படி, அல்ஜிப்ரா ரூல் இங்கே எழுதி வச்சிடுறேன், வி போர்ட் மாஸ். ஓகேவா? அல்ஜிப்ரா ரூல் படி இது தனி டேர்ம், இது தனி டேர்ம். ஸோ ரெண்டையும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ கீழே உள்ளதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 + 1 என்னது? 3. மேலே உள்ளதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா மேலே 2 ப்ராக்கெட் இருக்குது இல்லையா? இந்த ப்ராக்கெட் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ப்ராக்கெட் செக் பண்ணுங்கள். அப்போ முதல்ல இதை சால்வ் பண்ணணும். இதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4² - 10. அப்போ 4² என்னது? 4 × 4 - 10. 4 4 16, 16ல் 10 போச்சு அப்படின்னா 6. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ என்ன டேர்ம் இருக்குது? 3 + 6 × 6 - 5. ஓகேவா? நான் கொடுத்துருக்க டேர்ம் தான் இப்படி எழுதியிருக்கேன். அடுத்து இப்போ என்ன இருக்குது? இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போ இன்னொரு ப்ராக்கெட்டையும் முதல்ல சால்வ் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? 3 + 6 9, 9 × 6 / 3. வினிகுலம்னா என்னது? வினிகுலம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா டிவிஷன்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது டிவிஷன் தானே? ஓகே. இது நீங்கள் இப்படியும் சால்வ் பண்ணலாம். இது வினிகுலம் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 3 இங்கேயே கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா?
ஸோ இது 1 இது 2ன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ இப்படியும் நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இங்கே என்ன டேர்ம் இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே டிவிஷன் இருக்குது. ஸோ முதல்ல எதை பண்ணணும், டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு டேர்மில், இல்லைன்னா இங்கேயே கூட நம்ம அடிச்சுட்டு எழுதிடலாம். 1 3 is 3, 2 3s are 6. ஸோ இப்போது ப்ராக்கெட்டில் உள்ளது சால்வ் பண்ணணும் இல்லையா? ப்ராக்கெட்டில் உள்ளது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 9. ஃபஸ்ட்டு வினிகுலம் தான் சால்வ் பண்ணணும். ஸோ வினிகுலம் சால்வ் பண்ணிட்டோம். அப்புறம் ப்ராக்கெட்டில் உள்ளது சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணியாச்சு. 9 × 2 -5. அப்புறம் அல்ஜிப்ராய்க் ரூல் படி மல்டிப்ளிகேஷனை முடிச்சுட்டு தான் சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ முதல்ல மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 2 18 -5 13. ஓகேவா? இதான் இந்த சம்மோட சொல்யூஷன். நீங்கள் ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? ஸோ போர்ட் மாஸ் ரூலை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஓகேவா? இல்லை அப்படின்னா சொல்யூஷன் கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஓகே, நவ் உங்களுக்கு ஒரு கொஷின். இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் இந்த கொஷினில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து ஃப்ராக்ஷனில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 30/7 அப்படின்னு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா இதை கேன்சல் பண்ணி ஆன்சர் கொடுங்க. ஓகேவா? இப்போது நான் இதை அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுக்கு சப்போஸ் ஆன்சர் 30/7 அப்படின்னு வருதுன்னா 30 7ஆல் வகுத்துருங்க. 4 28, மிச்சம் 2 புள்ளி வச்சுட்டு 7 14, 6 8 56. ஓகேவா? பாயிண்டில் 2 டிஜிட்டில் எனக்கு ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா? இதோட ஆன்சர் வந்து ஃப்ராக்ஷனில் தான் வரும். ஃப்ராக்ஷனில் வர ஆன்சரை எனக்கு இதே மாதிரி டெசிமலில் மாற்றி கொடுங்க. ஓகேவா? அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் திஸ் திங் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், முதல்ல 8 - 5 சால்வ் பண்ணணும். 8 - 3 சால்வ் பண்ணணும். 8 - 3 என்னது 5. அப்புறம் என்ன பண்ணணும், 5க்கு ஸ்கொயர் போட்டுடணும். ஸோ 25. ஓகேவா? கீழே உள்ள நம்பரும் அதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஓகே, இதோட ஆன்சர் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆன்சர் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், டெசிமல் ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.